ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி கைஸ். இனிமேல் வந்து பண்ணாக்க ரெகுலராக வீடியோ வந்து பண்ணாக்க போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோ வந்து பண்ணாக்க ரீசெண்டாக ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டே இருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து பண்ணாக்க இன்ஸ்டாமில் சென்ட் பண்ணி இதே மாதிரி வீடியோ எடிட் பண்ணி போடுங்க நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ அவங்களுக்காக வந்து பண்ணாக்க க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எடிட் பண்ணுறதும் ஈஸி தான். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஸோ எப்படி இருக்குன்றது. ஸோ புதுசாக இருந்தீங்கன்னாக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டே இருக்கும். ஓகே, ஸோ என்ன பண்ணிக்கிறீங்களா? என்ன பண்ணிட்டீங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நம்ம பேஜ் வந்து பண்ணாக்க நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப் வந்து பண்ணாக்க இந்த அடாப் எஸ்எஃப் தான். இந்த ஆப் வந்து பண்ணாக்க ப்ளே ஸ்டோருக்கு ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது சைன் அப் பண்ண சொல்லும். உங்களோட இமெயில் கொடுத்து வந்து பண்ணாக்க நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க ரிமூவ் பேக்னு ஐக்கன் இருக்கும். அந்த ஐக்கன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த இடத்துல இமேஜ்மா ப்ளஸ்மா இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே ஃபைல் ஷோகும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுவே சூப்பராக வந்து பண்ணாக்க பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். பார்த்தீங்களா? இப்போ கீழே டவுன் இருக்கா, அது கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் இந்த ஆப்பை வந்து பண்ணாக்க நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். என்ன க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப் வந்து பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பண்ணாக்க எனக்கு நிறைய கமெண்ட் வந்து பண்ணாக்க வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதில் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து பண்ணாக்க ஐட்மோஷனில் வர்ற மாதிரி வருதுன்னு தான் சொன்னீங்க. ஸோ அது எப்படி ரிமூவ் பண்ணுன்னு ஒரு 2 மெத்தட் சொல்கிறேன். ஸோ அது உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இருக்கிற ஆப் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாக்கா மெம்பர்ஷிப் வந்து பண்ணாக்க நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் கட்டி தான். ஸோ வேணுன்றீங்க பேமெண்ட் கட்டி வந்து பண்ணாக்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. அதில் எந்த ப்ராப்ளமும் வந்து பண்ணாக்க உங்களுக்கு வராது. ஓகே, ஸோ இல்லை என்கிட்ட மணி இல்லை அப்படியெல்லாம் வேணாம், எனக்கு ஃப்ரீயாகவே வேணும்னு நினச்சிங்கனாக்க இன்ஸ்டாகிராமில் வந்து பண்ணாக்க பயோவில் வந்து பண்ணாக்க கொடுத்துருக்கேன். ஸோ அது வேணுன்றீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அது உங்களுக்கு சரியாக ஒர்க் ஆகலைனாக்க ஜஸ்ட்டு குரோமில் போயிட்டு வந்து பண்ணாக்க ஐட்மோஸில் ஃப்ரீ வெர்ஷன் கொடுத்தீங்கனாக்க நிறைய வெப்சைட் வரும். அதில் வந்து பண்ணாக்க உங்களுக்கு கரெக்டாக எது செட் ஆகுதோ அது வந்து பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணிக்கங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் கமெண்ட் என்னென்னு பார்த்தினாக்க வீடியோ வந்து பண்ணாக்க எப்படி சேவ் பண்ணுன்னு தெரியலன்னு ஒரு சில பேர் கேட்டுருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக வந்து பண்ணாக்க நான் வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து பண்ணாக்க சொல்கிறேன், கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாமா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபாண்ட் எப்படி உங்கள் ஐட்மோஸில் இன்புட் பண்ணுறது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துலாமா? ப்ராஜெக்ட் இன்வூ பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸோ அது கீழே ப்ளஸ் எனக்கு கிளிக் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு சைஸில் ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ் எனக்கு கிளிக் பண்ணிவிட்டு சைடில் டெஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் நேம் ஷோதா, அது நீங்கள் செலக்ட் பண்ண கீழே விமன் ஃபாண்ட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டனை கிளிக் பண்ண கீழே ஃபாண்ட் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மட்டும் மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணாக்க சைடில் வந்து பண்ணாக்க டவுன் இருக்கும். இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும். நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே ஃபாண்ட் தான் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாலும் போதும், இது ஆட்டோமேட்டிக் வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் ஐட்மோஷன் அப்படி வந்து பண்ணாக்க நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டுடைய ப்ரீஷீட் லிங்க் வந்து பண்ண கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் ஐட்மோஷனில் இம்போர்ட் பண்ணி நீங்கள் வந்து பண்ணாக்க ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்க உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படி வந்து பண்ணாக்க விஷயம் நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் எடிட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், ஜஸ்ட்டு ஒரே கிளிக்கு தான். ஸோ எப்படி நம்ம பார்த்துடலாமா? ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்க இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இந்த கேமரா ஆப்ஷனை வந்து பண்ணாக்க நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணிவிட்டு மேலே நீங்கள் மூவ் பண்ணாக்கி இடத்துல ஒரு கேல் கார்ட்டூன் இமேஜ் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கல்ஃபரை கூட்டு ஸ்டார்டிங் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பேஜை கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா, அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணாக்க கரெக்டாக அந்த எஃப்டில் வந்து பண்ணாக்க இந்த பிக் ஆடிடும். உங்களோட பிக்கு கொஞ்சம் சரி ஆகலைனாக்கா அப்படி பேக் போயிட்டு கீழே முடிச்சல் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அசைன் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் மூவ் பண்ணி பாருங்கள், கரெக்டாக நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி அந்த வீடியோ உங்களுக்கு வந்து பண்ணாக்க ரெடி ஆகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்டாக இருக்கின்றது ஒரு டைம் 2 டைம் நீங்கள் செக் பண்ணிவிட்டேன். மேலே சேவ் பட்டன் இருக்கா,
அது நீங்கள் செலப்பேட்டி கீழே ஷோ பண்ணினாக்க இந்த வீடியோ வந்து பண்ணினாக்க சுட்டாக ஆரம்பிச்சிடும். ஸோ 100 முடிஞ்ச வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஷோன்னு வந்து பண்ண ஒரு ஐக்கன் ஷோகும், அதை கிளிக் பண்ணி வந்து பண்ணினாக்க நீங்கள் சேவ் பண்ணிங்க. ஓகே, ஸோ சேவ் பண்ண தெரியலன்னு சொன்னீங்க. ஸோ உங்களுக்காக சொல்லிட்டேன். ஸோ அவங்களுக்காக வந்து பண்ணாக்க சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுனாக்க மறக்காமல் ஒரு லைக்கை மட்டும் தடவிட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.